தென்னாடு சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் ஸ்ரீ ராஜந்தாங் கிராமத்தில் இருந்துள்ள ஸ்ரீ ராஜமங்களாபி சைதர் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து இந்த கோயில் நிர்வாகத்தில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்திருந்து இந்த திருக்கோயிலை கட்டி மகா கும்பாபிஷேகம் நடித்து இன்று வழிபாடு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதைத் தொடர்ந்து விநாயகப் பெருமானுக்கு ஸ்ரீ சங்கர சதுர்த்தி அபிஷேகம் நிறைவாக நடக்கிறது. ஸ்ரீ சஷ்டி வள்ளிதேனா சேனா சபத ஸ்ரீ சிங்காரவேலர் அவர் சுவாமிக்கு வச்சிருக்க பேர். அதை தொடர்ந்து அவருக்கு சஷ்டி முன்னிட்டு சிறப்பாக பூஜையும் சிறப்பாக அலங்கார தீபாவளி அன்னதானம் நடக்கிறது. இதை தொடர்ந்து காலபைரவருக்கு சிறப்பாக தேய்பிர அஷ்டமி பூஜை நடக்குது. இதை தொடர்ந்து ஸ்ரீ நந்தி பெருமானுக்கு மாத பிரதோஷம் 2 பிரதோஷம் மாதம் நடக்கிறது. இதை தொடர்ந்து ராஜலிங்கேஸ்வரருக்கு பௌர்ணமி பூஜையும் சிறப்பாக நடக்கிறது. சிவராத்திரி மாத சிவராத்திரியும் சிறப்பாக பூஜை மாதம் நடக்கிறது. இதை தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் இந்த சுவாமியை வந்து தரிசித்து அருள் இருந்து சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதை தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக ராஜலிங்கேஸ்வரர் அருள் பெற்று இருக்கிறார்கள். திருச்சிற்றம்பலம். திருவண்ணாமலை கிழக்கு மாநகரம் ஸ்ரீ ராஜந்தாங்கல் கிராமத்தில் இருந்துள்ள ஸ்ரீ ராஜமங்களாபி சவிதர் ராஜலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இன்று பூஜைகள் சிறப்பாக தேய்பிர அஷ்டமி நடந்து கொண்டிருக்குது. இதை தொடர்ந்து இது 500 வருஷத்துக்கு முன்னர் பழமையான லிங்கம் ஸ்ரீ ஆவடியார் திருமேனியாக சதுரமேனியாக இருக்கிறார். இந்த சதுரமேனியிலிருந்து சிவபெருமான் நிறையாக செல்வகம் கல்வி அறிவு புத்தி நிறையாக கொடுத்துட்டு இருக்கார். இதை தொடர்ந்து இந்த சுவாமி முள்ளுத்தோப்பில் முள்வெளியில் இருந்தார். கொட்டக்காரலிங்கம் சொல்லிட்டு இதில் இருந்தாங்க. சுவாமிக்கு அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு அடியார் சிவனடியார் வந்து இந்த சிவன் கோயிலை வந்து பூஜை பண்ணணும், இங்கே சிவன் கோயில் இருக்கு கேட்டு வந்தார். சொன்னாங்க. இது ஊர் மக்கள் பொதுவர் அனைவரும் சேர்ந்து இந்த சுவாமி எடுத்து வைத்து அபிஷேகம் அலங்காரம் தீபாவளி பண்ணி இது கும்பாபிஷேகம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சீட்டில் அப்போ பழமையாக இருக்கும்போது சீட்டில் வச்சு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதை தொடர்ந்து 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்துக்கு மேலுப்பட்டு இந்த சுவாமி பிரம்மாண்டமாக கோயில் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஊரில் பெரியவர்கள் தாய்மார் அனைவரும் சேர்ந்து சிவனடியார்கள் அனைவரும் சேர்ந்து கோயில் கட்டி இருக்காங்க. ராஜலிங்கேஸ்வரர் வணக்கம் நமச்சிவாயம்.